Hi students, welcome to KC Botany. நம்ம இந்த தடவை என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 11th Pure Science Zoology and Biozoology ஸ்டூடெண்ட்ஸ்க்கு செகண்ட் மிட்டம்க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ செகண்ட் மிட்டம் போர்ஷன் நமக்கு பார்த்தீங்கன்னா 9, 10, 11 கொடுக்கலாம் அல்லது 9, 10, 11, 12 கொடுப்பாங்க. பியூர் சயின்ஸுக்கு 13வது லெசன்ஸ் வந்து லாஸ்ட்டாக நடக்கும். ஏன்னா அது லாஸ்ட் ஒரு லெசன்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 9, 10, 11 இங்கே நிறையா இருக்கும். உங்களுக்கு என்ன சிலபஸ் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம பேலன்ஸ் இருக்கக்கூடிய எல்லா லெசனுக்கும் அப்டேட் பண்ணிடுவோம். ஏன்னா நமக்கு ஆஃப் வேலிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே போத் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே கொடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது 5 மார்க்ஸு. ஸோ அந்த 5 மார்க்ஸில் இந்த கொஷின்ஸ் எல்லாமே படிச்சிருங்க. இந்த தசை சுருக்கத்திற்கான சறுக்கிழை கோட்பாடு. ஸோ நீங்கள் இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியம் ஜூம் பண்ணி பார்த்துங்க, தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம் மட்டும் பார்த்துங்க. ஸோ ஃபஸ்ட் கொஷின் நல்லா படிச்சிருங்க. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மூவ்மெண்ட் சரிங்களா, இயக்கங்களோட வகை அது வந்து நல்லா படிச்சிருங்க. அதே மாதிரி நீண்டமைந்த மாதிரி எலும்பு சரிங்களா, அதை வந்து படிச்சிருங்க. எலும்பு முறை வந்து பியூர் சயின்ஸுக்கு மட்டும்தான் இருக்கும், பயாலஜிக்கு வந்து என்ன பண்ணாது இருக்காது. அதனால் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் பாருங்கள், பயாலஜி தேவையில்லை. அதுக்கடுத்து சாப்டர் 10 பார்த்தீங்கன்னா நியூரானோட அமைப்பு, ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரான் சரிங்களா, அதை வந்து நல்லா படிச்சிருங்க. அதுக்கடுத்து கண்ணோட ஒளிவிலகல் குறைபாடு, ரெஃப்ராக்டிவ் எரர்ஸ், அதை வந்து நல்லா படிச்சிருங்க. 11th லெசனை பொறுத்த வரைக்கும் ஸோ 11th லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த தைராக்சின் அல்லது டெட்ரா அயோடோ தைரானி சரிங்களா, அதோட பணிகள், ஹார்மோனோட செயல்பாடு, ஹார்மோனோட பணிகள், ஸோ இதெல்லாமே நல்லா பார்த்து வச்சுங்க. நாளமில்லா சுரப்பிகளோட மற்றும் மிகச்சிறப்பி கொடுத்து கட்டுரை, ஒரு ஓவராலாக எல்லாமே என்ன பண்ணிடும் வந்துடும். ஸோ இதில் வந்து நீங்கள் அந்த ஹார்மோன்ஸு அந்த எப்படி இருக்குது, அந்த ஹார்மோனோட பணிகள் நல்லா படிச்சுங்க. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஹார்மோன் நல்லா படிச்சிருங்க. ஸோ 12th லெசனை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறையா கொஷின்ஸ் வந்து இருக்கும் சரிங்களா. இது வந்து பியூர் சயின்ஸுக்கு 13வது லெசனாக இருக்கும், பார்த்து வச்சுங்க சரிங்களா. பயாலஜிக்கு 12வது லெசனாக இருக்கும், பியூர் சயின்ஸுக்கு 13. உங்களுக்கு 12வது லெசன் நான் தனியாக சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்க சரிங்களா. இந்த பட்டுப்பூச்சி பொருளாதார பயன்கள் நல்லா படிச்சிருங்க. அதுக்கடுத்து பட்டுப்புழுவோட வாழ்க்கை சுழற்சி நல்லா படிச்சிருங்க, பாம்பாக்ஸ் முறையோட லைஃப் சைக்கிளு. அதுக்கடுத்து MOIT நிறைய டைம் கேட்டிருக்காங்க, பல அண்ட வெளியேற்ற கருமாற்ற தொழில்நுட்பம் சரிங்களா அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வந்து நல்லா பார்த்து வச்சுங்க. மற்றபடி பறவை வளர்ப்போட பயன்கள், இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன படிக்க போகுதோ அது எல்லாமே படித்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 3 மார்க்ஸு. ஸோ 3 மார்க்ஸ் இது எல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. 3 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மார்பு கூட்டை உருவாக்கும் விலா எலும்புகள் வகை, அதுக்கடுத்து தொடர் உடற்பயிற்சியோட நன்மைகள், ஏன் மருத்துவம், ஃபிசியோதெரப்பினா என்ன, ஐசோடானிக்கு ஐசோமெட்ரிக்கு சுருக்கம், சட்டமன்றத்தோட பணிகள், ஸ்கெலட்டல் சிஸ்டத்தோட ஃபங்க்ஷன்ஸ், இது எல்லாமே நல்லா பார்த்துருங்க. அதுக்கடுத்து சாப்டர் 10ல் பொறுத்த வரைக்கும்னா குச்சி கூம்புசல் வேறுபாடு, மூளை கதுப்புகளோட பணி, அதுக்கடுத்து ஐயோட குறுக்குவெட்ட தோற்றம் சரிங்களா, TS ஆஃப் ஐ அப்படின்னு இருக்கும், அதை வந்து நல்லா பார்த்துருங்க. அதுக்கடுத்து 11வது லெசனு சாரி ஸோ 11 இந்த தைராய்டு சுரப்பியோட அமைப்பு, CCK கோலியோசிஸ்டோகைனின்னு இருக்கும், அதை படிச்சிருங்க. 3F ஹார்மோன்னா என்ன, டெட்டனின்னா என்ன, அது வந்து நல்லா படிச்சிருங்க. தைம சுரப்பியோட டயக்ராம் என்ன பண்ணுறங்க வரைஞ்சி பார்த்துருங்க. ஸோ சாப்டர் 12ல் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே தான், இது பியூர் சயின்ஸுக்கு 13 இருக்கும், பயாலஜிக்கு 12 இருக்கும், நோட் பண்ணி வச்சுங்க. மண்புழு உரத்தோட பயன், மீன்களோட உணவூட்ட மதிப்பு, நியூட்ரி வேல்யூ ஆஃப் ஃபிஷ்ஷஸ், இதுவும் 5 மார்க்ஸில் கேட்கலாம். அரக்குப்பூச்சியோட பொருளாதார முக்கியத்துவம், வாத்தோட பண்பு, அதுக்கடுத்து வாத்து வளர்ப்போட நன்மைகள், இது எல்லாமே என்ன பண்ணுறீங்க பார்த்துங்க. இந்த செயற்கை விந்தூட்டம் சரிங்களா, ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன், அதை நல்லா படிச்சுருங்க. அதுக்கடுத்து 2 மார்க்ஸு. 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கபால எலும்புகளோட பெயர்கள், போன் ஆஃப் தி ஸ்கல், அது எல்லாமே நல்லா படிச்சுங்க. அதுக்கடுத்து டெட்டனி ஏற்கனவே சொன்னதான். பிரெயின் பாக்ஸ்னால் என்ன, அதெல்லாமே படிச்சிருங்க. அதே மாதிரி பல்வகை இயக்கங்களோட பெயர்கள் சரிங்களா, அதை படிச்சிருங்க. அதே மாதிரி ஐசோடானிக்கு ஐசோமெட்ரிக்கு அதோட டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இருக்கும், அதை படிச்சிருங்க. அதுக்கடுத்து சாப்டர் 10ல் பார்த்தீங்கன்னா கைரி சல்சிஸ் நல்லா படிச்சிருங்க. அனிச்சை வில்லு, குச்சி கூம்பு சிலை ஏற்கனவே சொன்னது, நியூரான்னா என்ன, அதெல்லாமே நல்லா படிச்சிருங்க. அதுக்கடுத்து அந்த மனிதரில் கார்னியா மாற்று அறுவை சிகிச்சை வந்து பொதுவாக நிராகரிக்கப்படுவதில்லை, ஏன், அதெல்லாமே நல்லா பார்த்துருங்க. ஸோ 11th லெசனை பொறுத்த வரைக்கும் உடல் சமநிலை பேணுதல்னா என்ன, அதுக்கடுத்து தைராய்டு சுரப்பியோட அசினி, இதெல்லாமே நல்லா பார்த்து வச்சுருங்க. 12th லெசன்னா நிறையா கொஷின்ஸ் நமக்கு இருக்கும்.
அரக்கு பூச்சி பற்றி கேட்டிருப்பாங்க, மண்புழு உரம், அதுக்கடுத்து வெர்மிடெக்கு, உழவனின் நண்பன் யார் சொல்கிறோம், செரிகல்ச்சர்னா என்ன, மோரிகல்ச்சரு. ஸோ இதில் நிறையா கொஷின்ஸ் இருக்குது. மினிமம் இது எல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ பியூ சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு வெயிட் பண்ணுங்கள். ஸோ பியூ சயின்ஸ் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு கொடுத்துருப்பாங்க சரிங்களா. அடிப்படை மருத்துவ கருவிகள் இதில் வந்து இந்த பேஸ் மேக்கர் நல்லா படிச்சுருங்க, ஸ்டெட்டஸ்கோப்போட பயன்கள் படிச்சிருங்க, வெள்ளை மேல்சட்டை விளைவு ஒயிட் கோட் எஃபெக்ட்னு இருக்கும், அதை படிச்சிருங்க. அதுக்கடுத்து ப்ராகார்டியா டெக்கார்டியா அப்படிங்கிறத வந்து நல்லா பார்த்துருங்க. இது வந்து 2 மார்க்ஸில். 3 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா சிடி ஸ்கேன் பற்றி கேட்பாங்க. கண்டிப்பாக சிடி ஸ்கேனு, எக்ஸ்ரேஸ் பற்றி கொஷின்ஸ் இருக்கும், அதை நல்லா படிச்சிருங்க. பிஇடி ஸ்கேன்னா என்ன அதையும் நல்லா பார்த்து வச்சுருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா எம்ஆர்ஐ வந்து எப்படி செயல்படுது, சிடி ஸ்கேனில் இருக்கக்கூடிய சிக்னிஃபிகன்ஸ், இந்த 2 கொஷின்ஸும் நல்லா பாருங்கள். ஏன்னா பியூ சயின்ஸுக்கு அது வந்து தனியாக என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க. ஸோ இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. ஆல்ரெடி நம்ம வந்து பாட்னி அண்ட் பயோ பாட்னிக்கு வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.